இந்த காலத்தில் நாட்டு நடப்பில் நடக்கிற விஷயங்களெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப பயமாக இருக்குது. எனக்கும் 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயம் புதுசு புதுசா நடக்குது. அதெல்லாம் யோசிக்கிறப்ப, அ எங்க பிள்ளைங்கள நெனச்சு பயமா இருக்குது. அது ஏன்னு தெரியல. எதனால அந்த மாரி பயம் வருது? உங்களுக்கு பிள்ளைகள் இருக்காங்க. அவங்களோட எதிர்காலத்தை பற்றியான பயம் இருக்குது. உங்களோட பயத்துக்கான காரணம் என்னென்னா, நீங்கள் கேள்விப்படுற விஷயங்கள், கண்ணால் பார்க்குற விஷயங்கள், சோஷியல் மீடியாவில் பார்த்து தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் உங்களை பயம் காட்டுது. கரெக்டா? ம். இந்த உலகம் 3 சிஸ்டத்தால் ஆனது. ஒன்று சமூகம்னு சொல்லக்கூடியது. ஒரு சமூகமும் தனக்குன்னு ஒரு சிஸ்டம் வச்சுருக்கோம். அந்த சிஸ்டத்தின்படி தான் வாழணும்னு சொல்லும். இன்னொன்று சட்டம். ஒரு நாடும் ஒரு அரசும் தங்களுக்குன்னு ஒரு சட்டம் வச்சுருக்கோம். அந்த சட்டத்தின்படி தான் வாழணும்னு சொல்லும். மூணாவது தர்மம்னு சொல்லக்கூடியது. அதாவது கடமை அல்லது அறம் அல்லது மதம்னு சொல்லலாம். மதம் நமக்கு ஒரு வாழ்க்கை முறையை கொடுக்கும், லைஃப் ஸ்டைல் கொடுக்குது. இந்த லைஃப் ஸ்டைலில் தான் நீங்கள் வாழணும்னு அந்த மதம் சொல்லும். ஒரு மதத்துக்கும் ஒரு விதமான வாழ்வியல் முறைகள் இருக்கிறது. மதம் சார்ந்த வாழ்வியல் முறைகள், சட்டம் சார்ந்த வாழ்வியல் முறைகள் மற்றும் சமூகம் சார்ந்த வாழ்க்கை முறைகள். இந்த 3 விதமான வாழ்க்கை முறை இருக்குது. இந்த 3க்கான வாழ்க்கை முறையும் ஒன்று போலவே உலகம் முழுக்க இருப்பதில்லை. இடம் மற்றும் காலம் மற்றும் சூழல் காரணமாக மாறுதலுக்கு உட்பட்டது. இது எல்லாமே மாறிக்கிட்டே இருக்குங்க. எதுவுமே ஒரே மாதிரியாக இருக்காது. இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், இந்த மாறுதல்களை அடாப்ட் பண்ணிக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு இருக்கிறது இல்லை. அடுத்த ஜென்ரேஷனுக்கு அடாப்ட் பண்ணிப்பாங்க. இந்த மாறுதல்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு இல்லைன்னு அர்த்தம். வளர்ச்சிகளை ஏற்றுக்கொள்வோம், ஆனால் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அது என்ன வளர்ச்சி, அது என்ன மாற்றம்? கல்வியில் எங்கள் அம்மா படித்தது என்னவோ அதை விட நான் அதிகம் படிச்சிருப்பேன். என்னை விட என் பிள்ளை அதிகமாக படிப்பான். இப்படி ஒருத்தரும் படிப்பில் வசந்துக்கிட்டே போகிறோம்.